Hello future doctors, welcome to Future Doctor நீ தமிழ். இன்னைக்கு வந்து menstrual cycle வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம் இல்லையா. இந்த போலார் பாடி ஏன் வருது, அதோட அட்வான்டேஜ் என்ன, அது மட்டும் இது மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஃபுல்லாகவே சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த அன்இக்குவல் டிவிஷனோட சிக்னிஃபிகன்ஸ் என்னதெல்லாம் பார்த்துருவோமா. Significance of unequal division. சரியா? இது என்ன அப்படின்னா, அன்இக்குவல் டிவிஷன் என்ன சிக்னிஃபிகன்ஸ், ஃபர்ஸ்ட் இது என்னது அப்படின்னா, ஒரே ஒரு ஓவம் மட்டும்தான் வரும். டு ரெஸ்ட்ரிக்ட் தி நம்பர் ஆஃப் ஓவம். ஆனா சில பேர் வந்து எக்ஸெப்ஷன் வந்து உண்டு. இந்த ட்ரிப்ளெட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நான் ஐடென்டிக்கல் ட்ரிப்ளெட்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ஷனல் உண்டு. சரிங்களா? நம்ம எக்ஸெப்ஷன் வந்து படிக்கல, சும்மா இது மட்டும்தான் படிக்கிறோம். ஸோ எக்ஸெப்ஷன் மறந்துடுங்க, எக்ஸெப்ஷன் கேட்டு எழுதுங்க. அண்ட் மோர் சைட்டோபிளாசம் வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம் ஒரே ஒரு ஓவம்ல. ஓகேவா? கான்சென்ட்ரேட் more cytoplasm in the ovum. Next, first polar body டிவைடும் ஆகலாம், டிவைட் ஆகாமையும் போகலாம். என்ன? ஃபர்ஸ்ட் பாடி டிவைட் ஆகலாம், டிவைட் ஆகாமையும் போகலாம். ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா, சொன்ன எக்ஸெப்ஷன் கேஸ் வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இப்போ வந்து ரெண்டுமே ஈக்குவலா வந்து டிவைட் ஆனிச்சு அப்படின்னா, ஈக்குவலா டிவைட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கும். இப்போ ஒன்னே ஒன்று மட்டும் இதானுச்சு அப்படின்னா ஒரே ஒரு குழந்தைங்க இருக்கும், ஒரே ஒரு குழந்தை இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த கிராஃபின் ஃபாலிகுல் இருக்குல்ல, இது வந்து ரப்சர் ஆகி கார்பஸ் லியூட்டியமா ஃபார்ம் ஆகும். Rupture graphene follicle becomes corpus luteum. சரிங்களா? நெக்ஸ்ட், இந்த கார்பஸ் லூட்டியம்ங்கிறது ஒரு டெம்பரவரி எண்டோகிரைன் கிளாண்ட், அதாவது நாளமில்லா சுரப்பின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கார்பஸ் லியூட்டியம் is a temporary எண்டோகிரைன் கிளாண்ட். சரிங்களா? அண்ட் இந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ஒரு எல்லோ பாடின்னு சொல்லுவாங்க.
எல்லோ பாடின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் பண்ணும். என்ன? ப்ரொஜெஸ்ட்ரான். அண்ட் ரிலாக்ஸின் அப்படிங்கிற இது வந்து ப்ரெக்னன்சி அப்போ வந்து இவன் வந்து செக்ரேட் பண்ணுவான். ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து நார்மலாக இருக்க சொல்ல வந்து செக்ரேட் பண்ணுவான். ஓகேவா? ரிலாக்ஸின் வந்து ப்ரெக்னன்சியில் மட்டும்தான் வந்து செக்ரேட் ஆகுவான். இது வந்து ஒரு பெப்டைடு ஹார்மோன். ஒன்லி டியூரிங் ப்ரெக்னன்சி. ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து சிக்னிஃபிகன்ஸ். நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். menstrual cycle. இது எப்போ நடக்கும் அப்படின்னா மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து இதாக சொல்ல இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து நடக்கும். இதுல வந்து ஒரு 4 phases வந்து இருக்கு. ஓகேவா? 4 phases வந்து இருக்கு. மென்ஸ்ட்ரல் phase, proliferative or follicular phase and வந்து ovulatory phase. நெக்ஸ்ட் luteal or secretory phase. இப்படின்னு ஒரு 4 ஃபேஸ் வந்து இருக்கு. ஆனால் ஓவல்யூட்டரி ஃபேஸ் இருக்குல்ல, அதை பற்றி வந்து அவ்வளவா என்சிஆர்டியில் வந்து சொல்லலை. அது வந்து ஒரு 2 lines இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஃபேஸஸ் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்று வந்து வரமில்லையே, அதை வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட்டு கூட அந்த டைப்பில் கூட கொடுத்து வந்து கேட்கலாம். Menstrual phase, follicular or proliferative phase, ovulatory phase, secretory or luteal phase. Four phases. First phase, menstrual phase பார்த்துடலாமா?
menstrual phase. இந்த phase வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 3 to 5 days வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ப்ளீடிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃப்ளோ வந்து அக்கர் ஆகிறது தான் வந்து மென்ஸ்ட்ருவல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது? This is also called bleeding phase. When menstrual flow occurs. சரிங்களா? அதுக்கப்புறம் இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா 3 to 5 days வந்து இருக்கும். இந்த menstrual cycle அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும்ல. நம்ம அதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் menstrual cycleனா என்னதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் menstrual cycleனா என்னது? ஒரு குட்டி ஐடியா இருக்கும்ல. அது என்ன அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சைக்கிள். இதுதான். ஓகேவா? ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல, அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல நடக்கிற ஈவெண்ட் தான் வந்து menstrual cycle. சரியா? It is a reproductive cycle in reproductive system of female primates. சரியா? ஃபர்ஸ்ட் மென்சுரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பியூபர்ட்டி அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை மெனார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது? அதை மெனார்ச்னு சொல்லுவாங்க. எப்போ ஸ்டார்ட் ஆகும்? பியூபர்ட்டி ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் மெனார்ச். நெக்ஸ்ட் எப்போ சீஸ் ஆகும்? சீஸ் ஆகும் மீன்ஸ் ஸ்டாப். ஓகேவா? சிசேஷன் டியூரிங் எப்போ 45ல இருந்து 50 இயர்ஸ்க்குள்ள ஸ்டாப் ஆயிருக்கணும். இப்படி ஆகுறது பேரு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி ஸ்டாப் ஆகுறது பேரு மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன்னொன்னா பார்த்துடலாம். ப்ளீடிங் ஃபேஸ். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இதை ப்ளீடிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ வந்து எப்போ இதாகும் அப்படின்னா 3 to 5 days. அக்கசட் 3 to 5 days. சில பேருக்கு வந்து அப்நார்மலா இருக்கும். அதை நம்ம வந்து எப்பவுமே கணக்கெடுக்க மாட்டோம். ஓகேவா? 3 to 5 daysல இந்த மாதிரி நடக்கும். எவ்வளவு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு அப்படின்னா 28 இல்லைன்னா 29 நாளைக்கு ஒரு தடவை வரும். 28
ஆர் 29 நாளுக்கு ஒரு தடவை வரும். சரிங்களா? நெக்ஸ்ட், இது எதனால வருது அப்படின்னா, சும்மாலாம் எதுவுமே நடக்காது இல்லையா? இது எதனால வருது அப்படின்னா, எண்டோமெட்ரியல் லைனிங் இருக்குல்ல, அது உடையும். ஓகேவா? என்ன? எண்டோமெட்ரியல் லைனிங் உடையறதுனால இது வரும். இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இதுதான் யூட்டரஸ். இதோட எண்டோமெட்ரியல் லைனிங் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இப்படிதான் இருக்கும். எண்டோமெட்ரியல் லைனிங் இப்படி உடஞ்சு வரும். சரியா? இப்படிதான் இருக்கும். இது மென்சஸ், அதாவது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ். காப்பி பண்ணிக்கலாம். Degeneration of endometrial cell. இந்த எண்டோமெட்ரியல் செல் கூட என்னதெல்லாம் வரும் அப்படின்னா, மியூக்கஸ், பிளட் கேபிலரிஸ், இதெல்லாம் வெஜைனால இருந்து வரும். ஓகேவா? கூட என்னதெல்லாம் வரும்? மியூக்கஸ், blood capillaries, இதெல்லாம் வெஜைனால இருந்து வரும். Released from vagina means இதெல்லாம் these are menstrual flow composition. சரியா? இதெல்லாம் தான். அண்ட் lack of menstruation என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, pregnancy. lack of menstrual cycle indicates pregnancy. pregnancy மட்டும் இல்லாம stress, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய உண்டு. சரியா?
ஹெல்த் புவரா இருந்தா, அனிமிக்கா இருந்தா இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி அதாவது லேக் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். நெக்ஸ்ட் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். இத ஃபாலிகுலார் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா FSH வந்து இன்க்ரீஸா இருக்கும். FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இன்க்ரீசஸ். அதே மாதிரி இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுறதுனால as a result in ஓவரியில பிரைமரி ஃபாலிக்கல் வந்து டெவலப் ஆகி செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஃபாலிக்கல் வந்து வரும். பிரைமரி ஃபாலிக்கல் develop into secondary and tertiary follicle develop ஆகும். and வந்து graphene follicle also develop. சரியா? இதனால இந்த டெவலப் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீசஸ். சரியா? என்ன ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எண்டோமெட்ரியல் லைனிங்கும் வந்து ரீஜெனரேட் ஆகும். சரியா? It results in regeneration of endometrial cells or endometrial lining எப்படின்னு சொல்லலாம். சரியா? இதுக்கப்புறம் வந்து ஓவல்யூட்டரி ஃபேஸ். Ovulatory phase. LH லெவல் இதுல என்ன ஆகும் அப்படின்னா கிராஃபீன் ஃபாலிக்கல்ல LH வந்து பீக் லெவல்ல அட்டைன் ஆயிருக்கும். இதுல LH அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து இந்த கிராஃபீன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி செகண்டரி ஊசைட் அதாவது ஓவம் ரிலீஸ் பண்ணும்.
ஓகேவா? இது மறுபடியும் ரீஜெனரேட் ஆகி இதாகும். Attains peak value, that is LHC. கிராஃபியன் ஃபாலிக்கிள் வந்து ரப்சர் ஆகும். அண்ட் செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆகும். சரிங்களா? செகண்டரி ஊசைட் வந்து ரிலீஸ் ஆகும். அப்புறம் ஓவல்யூஷனுக்கு அப்புறமா என்ன ஆகும்? கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகும். சரியா? கிராஃபியன் ஃபாலிக்கிள் ரப்சர் ஆகி கார்பஸ் லூட்டியம் வரும். becomes corpus luteum. கார்பஸ் லூட்டியம் வந்து வரும். சரியா? இதோட இது முடிஞ்சு. இப்போ செக்ரீட்டரி ஃபேஸ். Next, luteal or secretory phase. சரியா? or secretory phase. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப லாங்கஸ்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? பாரேன். என்ன? It is a longest phase. சரியா? கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து செக்ரீட் பண்ணும். இது என்ன ரிசல்ட் பண்ணும் அப்படின்னா, எண்டோமெட்ரியத்தை திக்கன் பண்ணும்.
என்ன எண்டோமெட்ரியல் லைனிங்கை திக்கன் பண்ணும். இந்த மாதிரி திக்கன் பண்ணும். luteum secretes progesterone. It results in a thickening of endometrium. சரியா? அண்ட் இந்த மிடில் ஆஃப் த லூட்டியல் ஃபேஸில் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து செக்ரேட் ஆகும். இப்படி செக்ரேட் ஆகுறதுனால தான் எண்டோமெட்ரியல் செல்ஸ் திக் ஆகுது. சரியா? அட் மிடில் ஆஃப் லூட்டியல் ஃபேஸ் என்ன? It secretes estrogen இதுவும் எண்டோமெட்ரியலுக்கு இதாகுது. Also helps in thickening of endometrial cells. சரியா? இதுக்கப்புறம் இந்த திக்னஸ் ஆஃப் எண்டோமெட்ரியல் செல்ஸ் இருக்குல்ல, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இது அதெல்லாம் இந்த கரு இருக்குல்ல, கரு வந்து போய் பதியறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரியா? அதாவது இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. Endometrial is necessary for என்ன போவாங்க இதை மட்டும் சொல்லிட்டு வரேன். necessary for implantation, அதாவது கரு பதியறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் இதோட கீழே சடன்னா ஃபால் ஆயிரும். சடன் ஃபால் வந்து என்ன ஆகும்? மென்ஸ்ட்ரேஷனுக்கு லீட் பண்ணும். சடன் ஃபால் ஆஃப் ப்ரொஜெஸ்ட்ரான் leads to menstruation. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து எதுக்கு? ஓவல்யூஷன் வந்து இன்டியூஸ் பண்ணுது. ஈஸ்ட்ரோஜன் induces ovulation. சரியா? நெக்ஸ்ட் இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா estrogen increases
FSH decreases. Progesterone increases. Progesterone plus FSH also decreases. சரியா? இந்த ரெண்டுமே வந்து பில்ஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டிங் பில்ஸ். இது என்ன பில்ஸ் அப்படின்ட்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அதில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? இவ்வளோதான் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அண்ட் இதில் வந்து ஒரு கிராஃப் இருக்கு. கிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் செஷன்ல கிராஃப் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து ஃபியூச்சர் டாக்டர் நீட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? எதனா டவுட்னா வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். வீக் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க.